ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பாவின் கைகளை தொட்ட உன் கரங்களில் நீ ஆசைப்பட்டு கேட்ட அத்தனையும் நான் அள்ளி தரப்போகிறேன். ஒரு பாறை அதன் மீது வந்து தண்ணீர் மோத மோத அதிலேயே கூட ஓட்டையை போடும், விரிசலை போடும். அப்படிதான் நீயும் இருக்க. உன் வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் முட்டி மோதும் போது நீயும் மனசுடைஞ்சு நொறுங்கி போகிறாய். எந்த விஷயம் உன்னை நோக்கி எப்படி வந்து சேர்ந்தாலும் நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும் அல்லவா? நதிநீர் போகும்போது அது போகிற பாதையில் குப்பை இருந்தாலும் அதை தள்ளிக்கிட்டு போயிடும். பெரிய கல் பாறை இருந்தாலும் அதை சுற்றி வளைஞ்சு தன்னுடைய இலக்கான கடலை நோக்கி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீயும் அப்படி தான் இருக்கணும். பாறை போல உறுதியாக இருப்பது ஒரு பக்கமாக இருந்தாலும் அந்த நதி நீர் போல எந்த இடத்துல வளைஞ்சு நெளிஞ்சு அனுசரித்து போகணும், எந்த இடத்துல தேவையில்லாத விஷயங்களை தள்ளிக்கிட்டு தாண்டி போகணுன்றதுல தெளிவாக இரு. உன் இலக்கை அடைவதற்கு கல் முள் கரடு முரடு பாதைக்கு எவ்வளவு மேடு பள்ளம் வந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி உன் லட்சியத்தை அடைகிறதுல உறுதியாக இரு. நீ ஆசைப்பட்டு கேட்டதை எல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்கதானே இந்த சாயப்பா இருக்கேன். உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அத்தனையும் கடந்து போ. கசப்பான மனிதர்களையும் அவங்க கொடுத்த கஷ்டமான நிகழ்வுகளையும் மன்னிச்சு வாழ்க்கையில் முன்னேறதை பற்றி மட்டுமே யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக வாழ்க்கை உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறத மட்டுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு அதற்கான தெளிவோட புத்திசாலித்தனத்தோட வாழ்க்கையை சிறப்பாக வாழ ஆரம்பி. முதல்ல உன் மனசு முழுக்க இந்த சாயப்பாவை நினச்சிக்கும். வாழ்க்கையில் தெளிவு பிறக்கணும், புத்திசாலித்தனமாக ஜெயிக்கணும்னா மனிதனுக்கு இறைபக்தி இருக்கணும். என் தங்கமே, இறைபக்தி உனக்குள்ளே வந்துருச்சுனாலே நீ தேவையற்ற விஷயங்களை போட்டு மனசை குழப்பிக்க மாட்ட. உன்னால் முடிஞ்ச விஷயங்களை நீ சரி செய்வ, முடியாத விஷயங்களை இறைவனிடம் விட்டு விடுவாயல்லவா? உன்னால் சமாளிக்க முடியாத கஷ்டங்களையும் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களையும் சரி செய்ய முடியாத சங்கடங்களையும் இந்த சாயப்பா என்கிட்ட விட்டுடு. நீயாகவே அதை யோசித்து யோசித்து சோர்ந்து போக வேண்டாம். நான் உன் கூடவே இருந்து உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் நீக்கி உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து உன் பாதையில் தெளிவை வரவழைக்கிறேன். இருளான ஒரு அறையில் ஒரே ஒரு சிறு தீக்குச்சியை பொறுத்துனா எப்படி வெளிச்சம் வருமோ அப்படிதான் உன் வாழ்க்கைக்கான தீக்குச்சியாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்வில் இருக்கும் குழப்பங்களையெல்லாம் தீர்த்து உனக்கான தெளிவை கொடுக்க வந்திருக்கேன். இப்போது நீ பார்க்குறியே இந்த கஷ்டமும் நஷ்டமும் துன்பமும் துக்கமும் துயரமும் இது உன் வாழ்க்கைக்கான முடிவு கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி கடந்து நீ வாழ்க்கையை நல்லபடியாக வாழத்தான் போகிற. நீ எதுக்காகவும் பயப்படாத. எந்த ஒரு மனிதனும் கஷ்டமே படாமல் சோதனைகளையே சந்திக்காம ஏமாற்றங்களை எண்ணாமல் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது, உயர முடியாது. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னாலே முதல்ல ஏமாற்றம், கஷ்டங்கள், சோதனைகள், துக்கம்னு அத்தனையும் கடந்து வந்தால் மட்டும்தான் ஜெயிக்கிறதுக்கான கதவையே திறக்க முடியும். வெற்றி கதவு உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சோதனைகளையும் வேதனைகளையும் கடந்து வந்துரு என் செல்லமே. ஒரு கத்தியை நல்லா கூர்மையாக ஆக்கணும்னா அதை நல்லா உரசனாதானே கூர்மையாகும். அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் உன்னை கூர்மையான வெற்றியாளனாக மாற்றுறதுக்காகவே இப்படி சோதனைகளால் உன்னை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது நீ அனுபவிக்கிற கஷ்ட நஷ்டங்களும் வலியும் வேதனையும் தானே உன்னை ஒரு தைரியம் உள்ள வலிமை உள்ள ஆளாக மாற்றி உனக்கு பக்குவத்தையும் அனுபவத்தையும் கொடுக்கும். அவசரப்படாமல் நடக்கிறதையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராகு. இந்த சாயப்பா உன்னை உயர்த்தி உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுக்குறேன். இனி அடிக்கடி உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறேன். தாமதமான விஷயங்களை நினச்சி நான் உன்னை தண்டிக்கிறேன்னு யோசிக்க வேண்டாம். ஒரு விஷயம் தாமதமாகுது, தள்ளி போகுதுன்னா அது அதை விட சிறப்பாக அழகாக நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். இத்தனை நாளாக நீ சந்தித்த கஷ்டங்களையெல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை உயர்த்தணுங்கிறதுக்காகவே இந்த சாயப்பா நான் வந்திருக்கேன். இனிமே உன் வாழ்க்கையில் நீ சற்றும் எதிர்பாராத திருப்பமும் மாற்றங்களும் நிகழ்ந்து உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக போகுது. இப்போ நீ எந்த விஷயத்தை பெருசாக கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ இதுதான் நாளைக்கு உன் வாழ்க்கையை சுலபமாக்கக்கூடிய அனுபவத்தை உனக்கு கொடுக்கும்.
இதுதான் உனக்கான அசுர பலமாக மாறப்போகுது. எதிலும் அவசரப்படாதே. உன் வாழ்க்கையில் நடத்துறது எல்லாத்தையும் இந்த சாயப்பா தான் வழி நடத்திக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தருவேன். உன் கஷ்டத்தையும் வலியையும் வேதனையும் யாருக்கும் சொல்லாமல் உன் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிக்கிட்டு நீ வருத்தப்பட்டு வாழ்ந்து வருவது எனக்கு புரியுது என் செல்லமே. நீ நம்பினவங்கெல்லாம் உன்னை விட்டு போய்கிட்டே இருக்காங்க. யாராவது உனக்காக வந்து நிற்பாங்கன்னு பார்த்தா அதுவும் ஏமாற்றத்தில் தான் போய் முடியுது. நீ கண்ட கனவுகள் எல்லாம் உடைஞ்சு நொறுங்கி போயிருமோன்னு வருத்தப்படாத. நம்மால் ஜெயிக்க முடியுமா, நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோமான்ற சந்தேகமே உனக்கு வேண்டாம். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கத்தை கொண்டு வருவேன். உன் வலியையும் வேதனையும் போக்கி உன் வாழ்க்கையில் வெற்றிகளை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னால் ஏன் இவ்வளோ கஷ்டங்களை வந்து கொடுக்குற சாயப்பா, என்னால் இந்த கஷ்டங்களை சமாளிக்கவும் முடியலை, என்னால் இதை கடந்து வரவும் முடியலையேன்னு வருத்தப்பட்ட உன் வலியையும் வேதனைகளையும் உடைத்தெறிந்து இனி நடப்பதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காகவே என் கைகளை தொடச் சொன்னேன். இன்னையிலிருந்து இனி நடக்க போகிற ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ எந்த அளவுக்கு நேரத்தையும் காலத்தையும் மதிக்கிறியோ அந்த அளவுக்கு இந்த உலகம் உன்னை மதிக்கும். ஒவ்வொரு நாளும் பொழுதை வீணாக கழிக்காம ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக மட்டுமே சரியாக பயன்படுத்து. ஒழுக்கம் இல்லாதவனுக்கு வாழ்க்கையை ஜெயிக்க முடியாது. நீ ஒழுக்கத்தோடு இருக்கணும். எந்த விஷயத்தில் எப்படி நடந்துக்கணுன்ற கட்டுப்பாடும் எல்லையும் உனக்கு தெரியணும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அதன்படி நீ வாழ தயாராகு. ஒவ்வொரு நிமிஷமும் உன் விதியை நீ தான் உருவாக்குற. நல்லதையே செஞ்சு உன் தலைவிதியை நீயே நல்லபடியாக எழுதிக்கோ என் செல்லமே. ஒவ்வொரு மணி நேரமும் உன் வாழ்க்கையில் நீ வெற்றிக்காக போராடும் போது நானும் உன் கூடவே இருந்து கண்டிப்பாக எல்லா முயற்சிகளிலும் வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் உனக்கு எளிவு நேரவோ அல்லது துக்கம் நேரவோ துயரம் வரவோ நான் விடமாட்டேன். நீ கொஞ்சம் அளவாக பேசு. அதிகமாக பேசுகிறதால பல சமயங்களில் உனக்கு மரியாதை குறைஞ்சி போகுது. யார் கூப்பிட்டாலும் ஓடி போய் நிற்கிறதால எல்லாரும் உன்னை ஏளனமாக இலக்காரமாக பார்க்குறாங்க. உன்னுடைய பலவீனம் என்னங்கிறதையும் நீ வெளிப்படுத்திடுற. ஏதாவது ஒன்று உனக்கு உடம்பு சுகவீனமாக இருந்தாலோ அல்லது உனக்கு தெரியாததையோ உன்னால் முடியாததையோ எல்லார் முன்னாடியும் சொல்வதை முதல்ல நிறுத்திக்கோ. உன் பலமும் பலவீனமும் வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம். அதே போல் நீ சும்மாதான் இருக்கன்னு யாரும் சொல்கிற அளவுக்கு உன் நேரத்தை வீணாக்காதே. பொழுதுபோக்கு, ஃபோனு, டிவி, அது இதுன்னு தேவையில்லாத விஷயங்களில் பல மணி நேரத்தை செலவிடாமல் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் உயர்றதுக்கும் மட்டும் நீ தயாராகு. யாராலும் உன்னை இகழ்ந்து பேச முடியாத அளவுக்கு, உன்னை இகழ்வாய் ஏளனமாய் நினைக்க முடியாத அளவுக்கு இந்த சாயப்பா உன்னை உயர்த்தி நிச்சயம் நல்லபடியாக வாழ வைக்கிறேன் என் தங்கமே. ஒருத்தன் முட்டாளு, தேவையில்லாமல் பேசுகிறான், அறிவற்ற தனமாக பேசுகிறான்னு தெரிஞ்சும் அவங்க கூட போய் வாக்குவாதம் செய்யாதே. முட்டாள்களோட நீ பதிலுக்கு பதில் பேசி சண்டை போடும்போது வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு நீயும் முட்டாளாக தெரிவாய். அதனால் ஒருத்தன் தப்பாக சொல்கிறான், சும்மாவே சொல்கிறான், இல்லாத பொல்லாத குறைகளை உன் மேலே சொல்கிறான், பழி போடுறாங்கிற போது அவங்க முட்டாள்கள்னு தெரியும் போது அவங்க சொல்கிறதுக்கு நீ மறுப்பும் பதிலும் எதுவும் செய்யாமல் அமைதியாக கடந்து போயிடு. ஏன்னா சிங்கத்தை பார்த்து நாய்கள் குறைக்கும் போது சிங்கம் பதில் சொல்லாது. அதே போல் பருந்தை துரத்தி துரத்தி காகம் கொத்தும் போதும் பருந்து மேலே உயரமாக பறந்து போகுமே தவிர திரும்பி பார்த்து காகத்தை கொத்தாது. ஏன்னா காகம் கீழே இருக்கு, பருந்தோட தன்மையே வேற, அதோட நிலைமையே வேற. சின்ன விஷயங்களுக்கு நீ எப்போதும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். உன் வெற்றியின் மூலமாக நீ யாருங்கிறத அவங்களுக்கு பதிலாக கொடுக்கணும். உன் உயரம்தான் உன்னை ஏளனமாக பேசுகிறவங்களுக்கும் இழிவாக பேசுகிறவங்களுக்கும் பதிலாக இருக்கணும் என் செல்லமே. நீ அமைதியோடும் பொறுமையோடும் அறிவாளி பிள்ளையாக வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன் முன்னேற்றம் நிச்சயம் அவங்களுக்கு ஒரு நல்ல பதிலாக இருக்கும். இந்த சாயப்பா உன் கூடவே இருந்து உனக்கான நல்ல பாதையை காட்டி உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் உயர்வை உண்டாக்க போகிறேன். பாம்புனோட குணமே சீர்றதா. பாம்புக்கு விஷம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும்
எதிரி யாராவது பக்கத்தில் வர்றாங்கன்னா அது சீர ஆரம்பிக்கும். அந்த சீற்றம் அதை காப்பாற்றும். அதே போல் உன் மனசுக்குள்ள கவலை இருந்தாலும், அடுத்தவங்க உன்னை காயப்படுத்தினாலும், மனசை நோகடிச்சாலும் உன்னுடைய பலவீனத்தை நீ வெளிக்காட்ட வேண்டாம். எப்போதும் கோபத்தை வெறும் ஆயுதமாக மட்டுமே பயன்படுத்தணும். எல்லாத்துக்கும் கோபப்பட்டு எரிஞ்சு எரிஞ்சு பேசுறதும் சண்டை போடுறதும் கூடாது. யார் தப்பானவங்களோ யார் தப்பாக பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் உன் கோப முகத்தை காட்டிட்டு அடுத்த நொடியே நீ எப்போதும் போல சிரித்து பேசு. ஏன்னா அந்த கோபம் உனக்கான ஆயுதம். உன்னை தப்பாக நினைக்கிறவங்கக்கிட்ட நீ உன்னுடைய எதிர்ப்பை காட்டுகிற விஷயம். எப்போதும் எந்நேரமும் நீ கோபமாகவே இருக்கணும், எரிச்சலோடு இருக்கணும், வெறுப்பை காட்டணும்னு எந்த அவசியமும் இல்லை. கோபத்தை உன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு ஆயுதமாக கேடயமாக வச்சுக்கணுமே தவிர எல்லா இடங்கள்லையும் எப்போதும் கோபப்படக்கூடாதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ தங்கமே.